السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் நடைபெறக்கூடிய இந்த தஸ்கியத்துன் நுஃபூஸ் சம்பந்தமான உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம், உள தூய்மை என்கிற இந்த தொடர் வகுப்பிலே நாம் 7வது தொடரிலே இப்போது இருக்கிறோம். இந்த தொடர் டாக்டர் அஹ்மத் ஃபரீத் ஹஃபிலஹுல்லா அவர்கள் மிக அழகாக தொகுத்த ஒரு நூலை நாம் படித்து வருகிறோம். கடந்த வகுப்புல நல்ல உள்ளங்கள், அதாவது கல்புன் சலீம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாபுல இருந்து உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கப்படுத்தினேன். அதனுடைய எதிர்ப்பதம், ஒரு சிறந்த உள்ளம் ஒரு மனுஷனுக்கிட்ட இல்லைண்டா அதுக்கு எதிரானது ஒன்று அது நோய் உள்ளதாக இருக்கும், அல்லது அது மரணித்த உள்ளமாக அது இருக்கும். இரண்டாவது, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அவங்க சொல்றாங்க அஸ்பாபு மரதுல் கல்ப், உள்ளங்கள் நோய் அடைவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத சுருக்கமாக இங்கே நமக்கு சொல்லித்தாராங்க. உள்ளங்கள் நோய் பிடிக்கிறதுக்கு, ஒரு சிறந்த உள்ளம் நோய்வாய்ப்படுவதற்கான காரணங்கள் என்ன? நாம் ஏற்கனவே படித்தது போல, சில நேரம் மனிதனுடைய உள்ளம் சிறந்ததாக இருக்க வேண்டிய உள்ளம், ஒரு மூமினுடைய உள்ளம், அது நோய்வாய்ப்படலாம். அந்த நோய் உள்ளத்தினுடைய அந்த மரம் அதிகரித்து அந்த உள்ளம் மரணித்து போகலாம். சில போது நமது உள்ளம் சரியான பாதையை நோக்கி செல்கிறது என்பதை சிந்திக்காமலே நம்ம பிழையான ஒரு பாதையில போகலாம். சில போது நாம செய்கிற பாவங்கள் பாவமாக கூட நமக்கு என்ன செய்யலாம், விளங்காம கூட இருக்கலாம். யாராவது நம்ம கிட்ட நீங்க செய்யறது தவறு, பாவம்னு சொன்னா இதெல்லாம் பெரிய விஷயமா என்று நமது உள்ளம் சில போது மரத்து போன உள்ளமாக கூட மாறலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நோய் பிடிப்பது அல்லது மரணித்து போவது சில நேரம் அந்த உள்ளத்தை உடைய மனிதனுக்கு விளங்காம இருப்பதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இப்ப சாதாரண ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனுக்கு ஒரு பாவம் நிகழ்ந்து விடுகிற போது அல்லாஹ் சொல்றான் ததக்கருன்றான். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பாவத்தை பற்றி அவர்கள் நல்லுணர்வு பெறுகிறார்கள். இதாகும் முபுசிரூன் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவங்க உடனே என்ன செய்வாங்க, அந்த பாவத்தை நான் இப்படி செஞ்சது தவறுன்னு உடனே அவங்க இதாகிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபஇதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாலோ அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டாலோ ஸக்கருல்லாஹ், உடனே அவர்கள் அல்லாஹ்வை நினைப்பாங்க. ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக உடனே இஸ்திக்பார் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான். சொல்லி கடைசியா சொல்றான் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன்,
அவர்கள் தெரிந்து கொண்டே அவர்கள் செய்த அந்த பாவத்துல தவறுல அவர்கள் புடிவாதமாகவும் இருக்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வகையான உள்ளம்ன்றதுதான் சிறந்த உள்ளம் அப்படின்றத படிச்சோம். அப்ப இந்த இடத்துல இமாம் அவங்க இந்த உள்ளங்கள் நோய்வாய்ப்படுவதற்கான முக்கியமான காரணங்களை சொல்ற நேரத்தில் குழப்பங்கள் அல்லது சோதனைகள் அல்லது பாவத்தினுடைய கரல்கள் அந்த உள்ளத்திலே சென்றடைவது இந்த நில வருமாக இருந்தா என்ன செய்யும்? அந்த உள்ளம் நோய்வாய்ப்படும். இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 231வது இலக்கத்து ஹதீஸ கொண்டு வராங்க. பொதுவாக சோதனைகள் என்பது இரண்டு வகையாக மனுஷனுக்கு வரும். அது ஒன்றில் அதாவது அஷ்ஷஹவாத் மனதிலே ஏற்படுகின்ற ஆசா பாசங்கள், ஒரு பாவத்தை பற்றி அந்த உணர்வு வாரது, தப்பு செய்யணும் அல்லது இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும், ஷஹவாத் இன்பங்கள் சம்பந்தமான ஆசைகள், பேராசைகள், இந்த ஷஹவாத் மூலமாக வரும். இரண்டாவது அஷுப்ஹாத் சந்தேகங்களாக சில குழப்பங்கள் வரும். இப்படி இந்த சரியா வருமா? இந்த குர்ஆன் வசனம் இது சாத்தியமா? இந்த ஹதீஸ் சரியாகுமா? அல்லது அல்லாஹ் பற்றிய சந்தேகம் வரலாம், நம்ம வேதத்தில் ஒரு விஷயத்தில் சந்தேகம் வரும். அப்ப சுபஹாத் ரெண்டு வகையான குழப்பங்கள் ஃபித்னாக்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு வகையான குழப்பங்களும் முதலாவது வகையான குழப்பம் என்ன செய்யும்னு சொன்னால், நமது இந்த ஷஹவாத்துகள் நமது எண்ணங்களை அது குழப்பிடும், நமது நோக்கங்களை அது சீர்குலைத்து விடும், நம்முடைய இராதா நம்முடைய நாட்டங்களை அது பிழையாக மாத்திரும், இஹ்லாஸ் இல்லாமாக்கும், நம்முடைய எண்ணங்கள்ல கோளாறுகளை உண்டாக்கும். இது முதலாவது வகையான அந்த ஷஹவாத் ஏற்படுத்துகின்ற மோசமான விளைவாகும். இரண்டாவது சுபஹாத் சந்தேகங்கள் என்ற அந்த குழப்பம் இருக்குது, அது உங்களது அறிவை இல்லாமல் ஆக்கிரும், அல்லது அறிவிலே குழப்பங்களை அது உண்டாக்கிவிடும், உங்களது நம்பிக்கையிலே அது குழப்பங்களை அது உண்டாக்கிவிடும். எனவே மனதிலே எண்ணுகின்ற ஆசா பாசங்களாக இருந்தாலும் அல்லது சந்தேகங்களாக இருந்தாலும் அது மனித வாழ்க்கையில மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை சுருக்கமாக நமக்கு சொல்றான். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவாகி இருக்குது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, குன்னா இன்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தோம். ஃபகால சொன்னாங்க, ஐயுக்கும் சமிஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல் ஃபிதன், உங்களில் யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஃபித்னா சோதனைகள் அல்லது குழப்பங்களை பற்றி சொல்ல யார் கேட்டீங்க அப்படின்னு சஹாபாக்கள் தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க. ஃபகால கௌமுன் நஹ்னு சமிஅனா, சில மக்கள் சொன்னாங்க நாங்க கேட்டோம், சில குழப்பங்களை சோதனைகளை பத்தி நிறைய சொன்னாங்க அப்படின்னு. அப்ப உடனே உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, லஅல்லக்கும் தஅனூன ஃபித்னத்தர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ ஜாரி, அப்படின்னா நீங்க அந்த ஒரு மனிதனுக்கு தன் குடும்பத்தால் வரக்கூடிய சோதனைகள், அடுத்த வீட்டால வரக்கூடிய இந்த மாதிரியான சோதனைகளை பத்தியா நீங்க நினைக்கிறீங்க? அதையா நான் கேட்டதாக நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தியா நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க சஹாபாக்கள், காலு அஜல், ஆமா அதுதான், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஃபேமிலியால, மனைவியால, பிள்ளைகளால, குடும்பத்தால, அடுத்த வீட்டால இந்த மாதிரியான கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் வருந்தானே, இதைத்தான் நாங்க கருதுறோம் அப்படின்னாங்க. அப்ப உடனே சொன்னாங்க, கால் தில்க துகஃபிருஹ ஸலாத்து வஸ்ஸியாமு வஸ்ஸதகா, இந்த மாதிரியான குழப்பங்கள் சோதனைகள் எல்லாம் அவருடைய நோன்பு, அவருடைய தொழுகை, அவருடைய தர்மங்கள் அதை போக்கிடும். ஒரு ஆள் தொழுகிறாருன்னா அவருடைய அந்த சோதனைகளுக்கு அது ஒரு பரிகாரமாக மாறும். அந்த சோதனைகளுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பாக அதையெல்லாம் வழங்கிடுவோம். வலாக்கின் சொன்னாங்க, ஐயுக்கும் சமிஅ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல் லதி தமூஜு மௌஜல் பஹர், கடல் அலைய போல குழப்பம் வரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இது சொல்றது இந்த அன்றாட வாழ்க்கையில, குடும்பத்துல, அடுத்த வீட்டுல இந்த மாதிரியான கஷ்டங்கள் சோதனைகள் அல்ல. இது கேட்கிறாங்க மிகப்பெரிய ஃபித்னாக்கள், அது கொள்கை ரீதியாக வரலாம் அல்லது ஆட்சியாளர்களுக்கு எதிராக. இது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட கிதாபுல ஒரு பாப் இருக்கு, அதாவது ஃபித்தன் என்ற ஒரு பாப், குழப்பங்கள். அதே மாதிரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவங்களோட அந்த கிதாபுக்கு தலைப்பு போட்ட இமாம் நவவி ரஹிமஹுல்லா அல் இமாராத், ஆட்சியில் வரக்கூடிய குழப்பங்கள், சோதனைகள், ஆட்சியாளருக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யறாங்க, கொண்டுட்டு வராங்க. அப்ப இந்த
அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த கடல் அலைகளை போல வரக்கூடிய இந்த பிரமாண்டமான குழப்பங்களை பற்றி உங்களில் யார் கேட்டிருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே ஹுதைஃபா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்கத்தல் கௌம். அப்ப எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அதாவது நான் சொன்னேன் அமீருல் முஃமினீனே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தியை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இந்த ஹதீஸை விளங்குறதுக்காக சொல்லணும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா, அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சாஹிபு சிர், ரகசிய தோழர்னு சொல்லுவாங்க. அவர் ரகசிய தோழர்னா என்ன? நயவஞ்சகர்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருந்தாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்லுவோம். அதனால உமர் இப்னு கத்தாப் என்ன செய்றாங்க, இந்த நயவஞ்சகர்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அதை தெரிஞ்சு கொள்ளலாமான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் ரகசியமா சொன்னதை ஆட்சியை வச்சு நீங்க என்ன பயமுறுத்த மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல, நானும் அதுல இருக்கிறேன், நானும் அந்த அளவு பயந்தாங்க உமர் இப்னு கத்தாப். அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். எந்த அளவுக்கு சொன்னா ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த குழப்பங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மறைவுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வகையான குழப்பங்களை பத்தியும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. நீங்க பாருங்க, ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரசூலுல்லாஹ் இடத்துல மக்கள் எல்லாம் நல்லது கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்கள போய் என்ன செய்வாங்கன்னா குழப்பங்களை பத்தி கேட்பாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, கான நாஸ் யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர், மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நல்லதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வ குன்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர், நான் தீங்க பத்தி கேட்டேன், குழப்பங்களை பத்தி கேட்டேன் அப்படின்றாங்க. அப்ப என்னடா, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்களுக்கு இது தெரியும்ன்றதுக்கான பின்னணியையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அவர் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னடா, குழப்பம் வருமா, அது எப்படி வரும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற அந்த முன்னறிவித்தல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சொல்லி இருந்தாங்க. அதனாலதான் அவருக்கு குழப்பங்களை பத்தி தெரியும்ன்ற ஒரு தகவலுக்காக நான் அந்த செய்தியை மேலதிகமா சொல்றேன். அப்ப அவங்க சொல்றாங்கன்னா, சமயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் துரதுல் ஃபிதன் அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. அதாவது வந்து அந்த பாய் பின்றது தெரியுமா, அந்த பாயை பின்னுவாங்க, அந்த இதால பன்னால பின்னுவாங்கல்ல, பாய் எப்படி அந்த பின்னப்படுமோ அதே மாதிரி குழப்பங்கள் மனிதனுடைய அந்த உள்ளத்துக்குள்ள அது என்ன செய்யப்படும், பின்னப்படும், அதாவது சூழ்ந்து கொள்ளும் அப்படின்றாங்க. பாய் எப்படி பின்னப்படுமோ அதே மாதிரி குழப்பங்கள் என்ன செய்யும், மனித உள்ளங்களை சூழ்ந்து கொள்ளும் அல்லது வந்தடையும். ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த குழப்பத்துக்கு உள்வாங்கப்படுமோ, உஷ்ரிபஹானா அந்த குழப்பம் அதற்கு ஊட்டப்படுமோ, எந்த உள்ளம் அந்த குழப்பத்துக்குள் மூழ்கி விடுகிறதோ, நுகிதத் ஃபீஹி நுக்தத்தன் சௌதா, அந்த உள்ளத்துல ஒரு கருப்பு அடையாளம், கருப்பு புள்ளி வைக்கப்படும். நுக்தான்றது ஒரு கருப்பு புள்ளி அடையாளம் வைக்கப்படும். வஅய்யு கல்பின் அன்கரஹா, எந்த உள்ளம் அந்த குழப்பத்துக்கு உட்படாமல் அதை எதிர்த்து விடுகிறதோ அல்லது அந்த குழப்பத்திலிருந்து ஒதுங்கி விடுகிறதோ மறுத்து விடுகிறதோ, நுகிதத் ஃபீஹி நுக்தத்துன் பைதா, ஒரு வெண்மையான ஒரு அடையாளம் அதற்கு இடப்படும். ஹத்தா தஸீர அலா கல்பைன், இப்போது மனித உள்ளங்கள் ரெண்டு வகையாக மாறிவிடுகின்றன, ரெண்டு வகையான உள்ளங்களாக அந்த உள்ளம் ஆகிவிடும். அல அபியம், முதல் வகை என்ன, வெண்மையான, அதாவது குழப்பங்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதுக்குள்ள போய் இறங்காது, அல்லது அதை தன்னுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டுட்டு வராது. குழப்பங்கள்ன்றது பல வகையாக வந்து, உதாரணமா மஅபதுல் ஜுஹ்னி அப்படின்ற ஒருவர், அப்துல்லா இப்னு உமர் மக்கால இருக்கிறாங்க. மஅபதுல் ஜுஹ்னி பஸ்ரா பிரதேசத்துல கதிர் ஒண்ணு இல்ல, எல்லாம் உனுஃப்ன்றோம், எல்லாம் அது கதிர்ன்றெல்லாம் ஒண்ணு இல்ல, கதிரியா. அந்த செய்தி அப்துல்லா இப்னு உமருக்கு வருது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ் ஜிப்ரீல சொல்றாங்க, கதிரை நம்புற சம்பந்தமா சொல்றாங்க. அப்ப சில பலவீனமான உள்ளங்கள் என்ன செய்யணும், சரியா தெரியும் சொல்றது. நாங்க எப்பவுமே மிக கவனமாக இருக்கணும்டா, இந்த மார்க்க விஷயங்களில் நாங்க குழப்பத்துக்குள்ள உள்ளாகிறாம. ஒரு ஆள் ஒரு புதிய ஒரு செய்தியை சொல்லும் போது நம்ம கவனமா இருக்கணும். இது வந்து கேட்கறதுக்கு இல்லைன்னு, அதாவது குல்லு ஜதீதின் லதீதும்பாங்க, புதுசா கேட்கும்போது எல்லாமே நமக்கு இன்பமா தான் இருக்கும். ஆனா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னடா, இந்த செய்தி சரியா இருக்குமா, இது அல்லாஹ் நமக்கு சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இதை சொன்னாங்களா, நபித்தோழர்கள் நம்மை விட மார்க்கத்தை பின்பற்றினாங்களே அவங்களும் இந்த விஷயத்தை இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டாங்களா, நபித்தோழர்களது பாதையில் வந்தவங்க இந்த விஷயம் இந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கிட்டாங்களா. ஒரு ஆள் திடீர்னு சொல்றாரு, இந்த குர்ஆன் வசனம் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லைங்கிறார்.
அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் வைப்பார், பார்த்து ஓகே தானே இது, அப்போ ஏதோ இந்த குர்ஆன் வசனத்தை யாரோ ஒரு ஆள் கையால் எழுதி விட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் பார்த்தா ஓகே பிள்ளையா தான் இருக்குது, குழப்பத்துக்கு ஆளாகிட்டா முடிஞ்சு வச்சுக்காது போ. இன்னொரு ஆள் சொல்றாரு, இந்த ஹதீஸ் ஓகே தான், ஆனால் சம்திங் யாரோ ஒரு ஆள் எழுதிப்பார் போல அப்படிங்கிறார். எது எந்த பிரச்சனையும் இல்லை, ரிவாயத்தன் திராயத்தன், அறிவிப்பு ரீதியிலாவும் பிரச்சனை இருக்காது, அல்லது புத்திக்கு முரண்படுற விஷயம் அவருக்கு என்னமோ பிரச்சனை ஆயிட்டு, அவ்வளவுதான். உதாரணமா போன வாரம் ஒரு ஹதீஸ் சொன்னேன், அல்லாஹு தஆலா 3வது வானத்துக்கு இறங்குனா இரவின் 3வது பகுதியில். ஒரு ஆளுக்கு யோசனை வரும், அது எப்படி சாத்தியமாகும், அல்லாஹ் அரசியலில் ஆகிறான், அல்லாஹ் அது எப்படி இறங்குவான்? 3வது இரவுன்றது உலகத்தை அப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே வருது. உதாரணமா 3 மணி முதல் 4 மணி முதல் அல்லாஹ் இறங்குறான்னு வச்சுக்கொள்ளுமே, அப்போ உடனே எப்படி ஆகும்? ஓகே 3 மணி முதல் 4 மணி உலகத்தில் ரொட்டேஷன் ஆகி தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் அரசியல் வைக்கிறான்றது முரணாவுதே. ஒரு ஆளுக்கு இப்படி படுது. நான் உதாரணத்துக்கு சொல்றது மாதிரி ஃபித்னாக்கள்ன்றது இதுதான். ஃபித்னா நமக்கு தெரிஞ்ச ஃபித்னால தான் நம்ம ஈஸியாக வெளியே போயிருவோமே, இந்த மாதிரி ஃபித்னா தான் உள்ளத்துக்குள்ள வாரது அதுக்கு பிறகு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிட்டு அப்படியே ஹதீஸ் போயிடும், அதுக்கு பிறகு சொல்லுவார் குர்ஆன் தான் அப்படின்னு பாரு. அப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் வரும். எப்படி வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககித்இல் லைலில் முظلم நாங்க ரசூலுல்லாஹ். இருள் புலம்புகளை போல குழப்பங்கள் வருவதற்கு முன்பு நல்ல செயல்களில் போட்டி போடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது மாதிரியான குழப்பங்கள் வார நேரத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். நம்மளோட நம்பிக்கை பாழாயிராம இருக்கணும். நம்மளோட அகீதா, நம்மளோட நம்பிக்கை, அல்லது குர்ஆனை பற்றி நாம் வச்சுக்கிற நம்பிக்கை, அல்லது ஹதீஸை பற்றி வச்சுக்கிற அந்த அகீதா, அந்த அடிப்படை, அந்த உசூல் மிக கவனமாக இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரி வார நேரத்தில் கல்பு ரெண்டாகிரும். ஒரு கல்பு யாரு என்னத்தை சொன்னாலும் உள்ள அள்ளி போடும், அவர் சொல்ற சரிதானே அப்படின்னு. இன்னும் சில கல்பு கவனமா இருக்கும், ஆஹா இது ஒரு ஃபித்னா, இதுல போய் நம்ம சிக்கிர கூடாது, இது ஒரு சோதனை, அவசரப்பட்டு நாம எதுலையுமே என்ன செய்யக்கூடாது. லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு எதுல அறிவில்லையோ அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, பின்பற்றாதீர்கள், அதுல வீழ்ந்து விடாதீர்கள். ஏன்? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, கேள்வி, பார்வை, உள்ளம் ஒவ்வொன்றும் விசாரிக்கப்படும். அப்ப ரெண்டு உள்ளமாக மாறுது. அலா அலா அபியத மிஸ்ல ஸஃபா, முதலாவது ஒரு வெண்மையான உள்ளம். ஃபலா ததுர்ஹு ஃபித்னத்துன் மா தாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானம் பூமி இருக்கிற காலம் வரைக்கும் அந்த உள்ளத்துக்கு எந்த ஒரு ஃபித்னா வந்தாலும் எதுவுமே செய்யாது, ஸ்ட்ராங். சஹாபாக்களை போய் அசைக்கலுமா? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரசுல இருக்கிறான். அது எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்க்கு அரசுன்னா இப்ப அரசு பெருசா அல்லாஹ் பெருசான்னு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்றதானே நம்பணும். நாங்க அல்லாஹ் அரசுல இருக்கிறான்னு இஷ்டவா அலல் அரசு அவராலும் சொல்ல, அது எப்படி சாத்தியமா? அப்ப அல்லாஹ் அரசுல இருக்கிறான்னு அல்லாஹ்வுக்கு ஒரு திசை இருக்குதா? அல்லாஹ் ஒரு இடத்தின் மேல் தேவை உள்ளனா? அரசு படைக்கப்பட்டது அல்லாஹ், இதெல்லாம் தேவையா? நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொன்னா இஸ்பாத், நாங்க நம்புறோம். குழப்பமா உள்ளோம். வானம் பூமி இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அரசில் இருக்கிறான்னா அது நம்பித்தானே ஆகும். அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த உதாரணத்தின்படி லைஸக மிஸ்லிஹி ஷை. இப்ப நான் இந்த சீட்ல இருந்து இறங்கி போனா நான் இல்லை, இது என்னோட, இது மனுஷன் அப்படித்தானே. ஆனா அல்லாஹ்வுடைய விஷயம் நமக்கு தெரியாது, அவன் எப்படி அதை செய்யறான், அப்படித்தானே. லா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு எந்த உதாரணமும் எடுக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், மனிதன் அவன் எப்படி படைக்கப்பட்டான்றதை மறந்துட்டு லரபலனா மஸலன் வனசிய ஹல்கா, அவன் படைக்கப்பட்டது எப்படின்றதை மறந்துட்டு அவன் நமக்கு உதாரணம் சொல்றான்னு அல்லாஹு தஆலா சொல்றான். மிக கவனமா இருக்கணும். நல்ல உள்ளங்கள் எப்பவுமே இந்த ஃபித்னால போய் சிக்காது, கவனமா இருக்கும், பக்குவமா இருக்கும். அல்லாஹ்விடத்தில் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, என்ற உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்ற உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்தி என்று அந்த உள்ளத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே அந்த உள்ளம் இருக்கும். இரண்டாவது வல் ஆஹர் அஸ்வத், இரண்டாவது உள்ளம் அதாவது கருமை அடைந்த உள்ளம். அது மாத்திரமல்ல, கருமை அடைந்திருக்கும், அதாவது முர்பாத்தன், அதாவது வெண்மை கலந்த, கிட்டத்தட்ட ஒரு சாம்பல் கலர்னு சொல்லலாம், கருப்புல வெண்மை கலந்ததாக இருக்கும். ஒரு அதாவது கவுழ்த்தப்பட்ட ஒரு கூசான்னு சொல்லுவோம்னா, ஒரு குடம், அதாவது தலைகீழாக புரட்டப்பட்ட ஒரு குடம் போல அது இருக்கும். லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன், இதுதான் டேஞ்சரான ஒரு விஷயம். அது நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ளவும் மாட்டாது, பாவத்தை அது பாவமாக விளங்கவும் மாட்டாது. அப்ப நல்லதை நன்மையாக எடுக்கவும் மாட்டாது, பாவத்தை தவிர்ந்து கொள்ளவும் மாட்டாது.
இல்லாமா உஷ்ரிப மின் ஹவாஹு, அதுல மனோ இச்சையில எது ஊட்டப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அது அறிந்து கொள்ளும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஹதீஸை கொண்டு வந்துட்டு சில முக்கியமான தகவல் சொல்றாங்க. இந்த இடத்துல உள்ளங்கள் ரெண்டு வகையாக இருக்கு. முதலாவது வகையான உள்ளம் என்ன? இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மெத்தட்ல கருமை அடைந்த உள்ளம். அந்த உள்ளத்துக்கு ரெண்டு ஆபத்தான நிலைமையை சொல்றாங்க. அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? அது கருமை, அதாவது வெண்மை கலந்த கருமையானதாக அது இருக்கும். அதே நேரத்தில் அது தலைகீழாக புரட்டப்பட்ட ஒரு கூசாவை அல்லது ஒரு குடத்தை போன்றது இருக்கும். இது ஒரு மோசமான ஒரு நிலைமையாகும். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, இது நல்லதையும் கெட்டதையும் குழப்பி வச்சுக்க உள்ளத்துக்குள்ள. எது நல்லது எது கெட்டது என்று அது விளங்க முடியாத அளவுக்கு அது குழம்பி போயிருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றான், ஒமை யத்தகில்லாஹ, யாரு அல்லாஹ்வை பயந்து நடக்கிறானோ அல்லாஹு தஆலா சொல்றான் அவங்களுக்கு ஃபுர்கானை ஏற்படுத்துவோன்றான். ஃபுர்கான்றது நல்லது எது கெட்டது. குர்ஆனுடைய வேலை என்ன? அல்லாஹு தஆலா சொல்லும்போது நாங்க இந்த குர்ஆனை ஃபுர்கானாக இறக்கிக்கிறோம். வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு வேதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு, அந்த வசனம் என்ன? ஃபுர்கான் வருதுல, அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு ஃபுர்கானை ஏற்படுத்துவான் என்று வருது. அப்படின்னு சொன்னா நல்லதையும் கெட்டதையும் அல்லாஹு தஆலா ஒரு முத்தகீனுக்கு பிரிச்சு காட்டிடுவான். அப்போ மோசமான கருமை அடைந்த உள்ளம் எப்படி இருக்கும்னு சொன்னால், இஷ்தபாஹுல் மஅரூஃபி அலைஹி பில் முன்கர், நல்லதும் கெட்டதும் குழம்பு போயிருக்கும். ஃபலா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன், அது நல்லத விஷயத்தை அறியவும் மாட்டாது, அதாவது முன்கரான விஷயங்களை அது தவிர்த்து கொள்ளவும் மாட்டாது. இரண்டும் குழம்பி போன நிலைமையில் இருக்கும். இதுதான் மிக மோசமான ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, அது சில நேரம் நல்லதை மோசமா நினைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு என்னன்னு விளப்பம் இல்லையே, சுன்னத்தை பித்அத் என்று சொல்லும், பித்அத்தை சுன்னத் என்று சொல்லிக் கொண்டிருக்கும். மோசமான நம்பிக்கையை நல்ல நம்பிக்கை என்று அது நினைக்கும், நல்ல சரியான பாதையை மோசமான பாதை என்று அது சொல்லும் என்ற ஒரு அழகான விளக்கத்தை இந்த செய்தியோட சொல்றாங்க. அதே மாதிரி நல்ல உள்ளம் அப்படின்றது அது அல்லாஹ்வுடைய அந்த நூர், அந்த ஈமானிய வெளிச்சத்திலே அந்த உள்ளம் இலங்கி கொண்டிருக்கும். அதிலே நல்லவைகள் நுழைந்திருக்கும், நல்லவைகளை நல்லவைகளாக எடுக்கும், அவற்றுக்காக அது முயற்சி செய்யும், அந்த பாதையிலே என்ன செய்யும், அது பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல குழப்பங்களை உள்வாங்கக்கூடிய வகையான உள்ளங்களும் இருக்கிறது, குழப்பங்களை மறுக்கக்கூடிய ரெண்டு வகையான உள்ளங்களையும் இந்த ஹதீஸ்ல இருந்து சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நோய்வாய்ப்படக்கூடிய உள்ளங்கள் எது? எந்த உள்ளங்கள் ஃபித்னாவுக்கு உட்படுமோ, குழப்பங்களை அது ஏற்றுக்கொள்ளுமோ, அந்த உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கருமையடைகிறது. அப்ப இந்த நேரத்தில் ஒரு மூமின் என்ன செய்யணும்? தன்னுடைய உள்ளம் பாதிக்கப்படுவதை உணரணும். அந்த உள்ளம் நோய்வாய்ப்படுகிறது உணரணும். உடனே அவன் தன்னை சீர்படுத்த தவறினால் காலப்போக்கில் அந்த உள்ளம் முழுமையாக என்ன செய்யும்? அது நோய்வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட மரணித்த ஒரு உள்ளமாக அது மாறும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதுக்கான வழி என்னன்றதை இதுல கடைசியா அவங்க சொல்லி தருவாங்க அந்த பாடத்துல. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ஒரு உள்ளம் நோய்வாய்ப்படுவதற்கான முக்கியமான காரணியாக இந்த ஹதீஸ் சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த உள்ளம் குழப்பங்களுக்கு உள்ளாகிற போது நோய்வாய்ப்படுகிறது என்று சொல்றாங்க. அடுத்தது 4 முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது சுமூமுல் கல்பி அல் அர்பா, 4 உள்ளத்தினுடைய நஞ்சுகள் அப்படின்னு சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது மனிதன் நஞ்சுன்றது என்ன? மனிதன் உயிர் வாழ்றதுக்கு எதிரான ஒரு விஷயம். அப்ப கல்புக்கு ஒரு நஞ்சு ஊட்டக்கூடிய 4 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. அந்த 4 விஷயம் அதாவது சொல்றாங்க என்னடா, பாவங்களை பொறுத்தவரையும் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் நிறைய இதை பத்தி பேசுறாங்க. அதாவது அத்தா வ தவான்னு ஒரு கிதாப் ஒன்று இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ், அதுல குறிப்பாக இந்த பாவங்கள் மனிதனுக்கு ஏற்படுத்துகிற குழப்பங்கள், அதனால் வரக்கூடிய உள்ளம் எப்படியெல்லாம் அது மாறும், பாவங்கள் செய்யக்கூடிய உள்ளங்கள், அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள், அவனுடைய உள நிலைமைகள் எப்படி இருக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கிதாபுல பேசுறாங்க. அதே மாதிரி இப்லீஸ், அதாவது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள், அதுக்கு என்ன தீர்வுகள், உள்ளத்தை எப்படி தூய்மையா வச்சுக்கொள்றது மாதிரியான விஷயங்கள் அதுல பேசுறாங்க. அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தெரிந்து கொள்ளுங்கள், பாவம் என்பது குல்லஹா சுமூமுல் லில் கல்ப், பாவம் என்பது உள்ளத்துக்கு ஒரு நஞ்சாக இருக்கிறது. அந்த உள்ளம் நோய்வாய்ப்படுவதற்கும் அந்த உள்ளம் அழிந்து போவதற்கும் காரணமாக இந்த பாவங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க.
இதுக்கு உதாரணமாக இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஒரு செய்தி சொல்றாங்க, ரஐத்து துனூப துமீத்துல் குலூப், பாவங்களை நான் பார்த்தேன், அது உள்ளங்களை மரணிக்க செய்து விடுகிறது. காலம் காலமாக அதை தொடர்ந்து இழிவு அவனை வந்தடைகின்றது. பாவம் உள்ளத்தை அது மரணிக்க செய்து விடுவதையும் தொடர்ந்து அந்த உள்ளம் அந்த மனிதன் இழிவடைவதையுமே பாவங்கள் ஏற்படுத்துகின்றன. ஒத்தரக்க துனூபி ஹயாத்தல் குலூபி, அவர் சொல்லி போட்டு சொல்றாங்க, பாவங்களை விட்டு தர்க்கு துனூப், பாவங்களை விட்டு விடுவதுதான் உள்ளங்கள் உயிர் வாழ்வதற்கான வழியாகும். எனவே நீங்க பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், நன்மையிலிருந்து நீங்கள் தூரமாகி விடாதீர்கள் என்று அழகான ஒரு சில வசனங்களை சொல்றாங்க. அப்ப இதுல இந்த 4 விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க, உள்ளத்துக்கான நஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது ஃபுதூலுன், அதாவது கலாம், அதாவது தேவைக்கு அதிகமாக அதிக பிரசங்கித்தனம் சொல்லுமே, தேவையற்ற வீணான மேலதிகமான பேச்சுகள் முதலாவது சொல்றாங்க. ரெண்டாவது ஃபுதூலுன் நظர், தேவையற்ற பார்வைகள், பாவமான விஷயங்கள் அதிகமாக பார்க்கிறது. மூன்றாவது ஒரு விஷயம் சொல்றாங்க ஃபுதூலு தஆம், அதிகமாக அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது. அதே மாதிரி ஃபுதூலுல் முகாலத்தா, அதாவது பிழையானவர்களோடு தேவையில்லாமல் ஒன்று சேருவது, கூடுதலாக கலந்திருப்பது, நல்ல மனிதர்களோடு கலந்திருப்பதல்ல, மோசமானவர்கள் பயனற்ற அதாவது கலப்பு, அவசியமற்றவர்களோடு பிரயோசனமற்றவர்களோடு கூடுதலாக கலந்து வாழ்றது என்று 3 விஷயங்களை சொல்றாங்க. இதுல முக்கியமாக இமாம் அவங்க இந்த கிதாப் எழுதினவங்க சில விஷயங்களை சும்மா எழுதல, அதுக்கான ஒரு இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லா அவங்கட கிதாபிலேருந்து நிறைய விஷயங்களை தொகுத்து எழுதுறாங்க. அது குர்ஆன் சுன்னாட ஒரு அடிப்படைய அதனுடைய சாராம்சம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம். மேலோட்டமா பார்க்கும்போது உள்ளங்கள் இறுகி போறதுக்கு அல்லது உள்ளங்கள் இதாகிறதுக்கும் மனிதர்களோட கலந்து வாழ்றதுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு யோசனை வரும். அதிகமா சாப்பிட்றதுக்கும் உள்ளங்கள் பழுதா போறதுக்கும் உள்ளங்கள்ல நஞ்சு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு மேலோட்டமா பார்க்கும்போது ஹதீஸ்ல வருது, மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் கைர நாடிட்டானோ அவரை மார்க்கத்தில் விளக்கமுள்ளவராக ஃபிக்ஹ் உள்ளவராக மாத்திரம், அறிவுள்ளவராக அல்ல. அறிவை விட ஃபிக்ஹ் என்பது விசாலமானது, மார்க்கத்தினுடைய அறிவு எல்லாருக்கும் வைக்கும், அதனுடைய ஃபிக்ஹ் என்பது விசாலமானது. அந்த மார்க்கத்தை பற்றிய ஞானத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்குறான். அப்ப இதுல முதலாவது இந்த ஃபுதூலுல் கலாம், அதிகத்தனமான பேச்சு அப்படின்றதுக்கு ஒரு சில ஹதீஸ்களை கொண்டுட்டு வராங்க. அதாவது அதிகமாக மனிதன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புறாரோ அவர் பேசினா அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமா இருக்கட்டும். ஃபல்யகுல் கைரன் அவு யஸ்முத், ஒன்னு அவர் பேசினா நல்லதை பேசணும், இல்லைன்னா சைலண்டா இருந்துடணும். ஏன் சைலண்டா இல்லைண்டா என்ன, அங்கதான் உங்களோட உள்ளங்கள் குழம்புறது, உங்களோட உள்ளங்கள் நோய் வாய்ப்படுறது. தேவையில்லாத பேசும்போது தேவையில்லாத, உதாரணமா இந்த உலகத்தை படிச்சது யாரு? அல்லாஹ். வானத்தை படிச்ச யாரு? அல்லாஹ். அதை படிச்ச யாரு? இல்லை. அல்லாஹ் படிச்ச யாருன்னு போகும். உங்களோட பேச்சு கூடும் போதெல்லாம் என்னது, சில பேச்சுக்கள் நீங்க பேசுவீங்க, அந்த பேச்சு உங்களோட மிகப்பெரிய உங்களோட ஈமானுக்கு வேட்டு வச்சிடும். அது சம்பந்தமான சில ஹதீஸ்களை கொண்டு வராங்க. முதலாவது ஒரு செய்தி கொண்டு வராங்க, 2616 இலக்கத்தில் சுனன் திருமிதியில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இது நீண்ட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை ஃபுல்லா நாங்க பார்க்க தேவையில்லை. கடைசியாக இந்த சப்ஜெக்ட் உரியதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை சொல்லி போட்டு அலா உஹ்பிருக பிமிலாகி ذلك குல்லிஹின், இது எல்லாவற்றையும் சாராம்சப்படுத்தக்கூடிய சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நோன்பை பத்தி சொல்றாங்க, தொழுகையை பத்தி சொல்றாங்க, ஜிஹாதை பத்தி சொல்றாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி போட்டு எல்லாத்தையும் சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு சொல்லட்டுமா? பலா யா ரசூலுல்லாஹ், பலா யா நபி அல்லாஹ். ரசூலுல்லாஹ் தன்னுடைய நாவை பிடிக்கிறாங்க. ஃபஅഖத பிலிசானிஹி, தன்னுடைய நாவை பிடிச்சு கால் குஃப் அலைக ஹாதான்டாங்க, இத நீ தடுத்துக்கொள், இந்த நாவை நீ பேணி பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே ஃபகுல்து முஆத் அவங்க சொல்றாங்க, யா ரசூல் நபி அல்லாஹ் வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, நாங்க பேசுறத கொண்டும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா? பேசுறதான இதுல நாங்க என்ன செய்ய போறோம், மனுஷனுக்கு எந்த தீங்கும் இல்லை தானே மாதிரி அவங்க கேட்கிறாங்க. நம்மட பேச்சு அந்த அளவுக்கு ஒரு குற்றமா? நாம என்ன பேசுறதானே அப்படின்னு மாதிரி சொல்றாங்க.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகிலத்க உம்முக, உன்னுடைய தாய் உனக்கு பாரமாகட்டும். அப்படின்னா அது திட்டல்ல. சில விஷயங்கள் வந்து அது திட்டு மாதிரி தான் இருக்கும் சில ஊர்களில். அதாவது அது சும்மா சொல்லுவாங்க, மண்ணா போவான் வர இல்லையே, அந்த மண்ணா போவான்னு திட்டுற நோக்கம் இல்லாங்க. ஆனால் அந்த பேச்சு வழக்கு ஒரு அதனால என்ன, அது உம்மா பாரமாகட்டும் ரசூலா திட்டினாங்கன்னு வழங்கிடப்படாது. இந்த மாதிரி நிறைய வரும். சரிதானே? கேட்குறாங்க, வஹல் வஹல் யகுப்பு الناس في النار على وجوههم الا حصائد السنتهم, மனிதனை நரகத்தில் கொண்டு போய் முகங்குப்புற தள்ளுறது இந்த நாவுகள் சம்பாதிப்பதை தவிர வேற என்ன இருக்குன்னு கேட்குறான். சுப்ஹானல்லாஹ் அலீம். மனிதனை கொண்டு நரகத்தில் தள்ளுறது இந்த நாவின் சம்பாத்தியத்தை விட வேற என்ன இருக்குது, முகங்குப்புற கொண்டு தள்ளுதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பர். ரொம்ப கவனமாய்க்கணும் சகோதரர்கள். சில நேரங்களில் நாம் சில வார்த்தைகளை சொல்லுவோம், ஆனால் நம்ம நினைக்கிறது இது என்ன சும்மா ஜோக்குக்கு தானே சொன்னேன். ஆனால் யாராவது ஒரு ஆளை பாதிச்சிக்கும். சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே சில ஆட்களோட ஜோக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை உள்ள ஒட்டைகிற மாதிரி சில விஷயம் சொல்லியிருப்போம். ஆனால் அவர் நம்மளோட சிரித்து தான் நம்மளோட பதில் சொல்லிட்டு போய்ப்பார். ஆனால் அவர் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார். நம்ம நினைக்கிறது அது நம்ம கூட்டாளியாக இருக்கலாம், அல்லது நம்மளோட கூட இருக்கலாம், நம்மளோட தாயாக இருக்கலாம். சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், தாய் சொல்கிறாங்க மகன் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேங்களா கொஞ்ச நேரம் அப்படின்றோம், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லலை. அது எவ்வளோ அந்த தாயை பாதிக்கும். சில பேர் உடனே அவங்க அடங்கிடுவாங்க. அது ஒரு அடிமை மாதிரி, நடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு எப்படி இருக்கும் அந்த வார்த்தை. அதனால் சொன்னாங்களே, சில மனிதர்கள் சில வார்த்தையை பேசுவாங்க, அந்த வார்த்தையின் பாரதூரத்தை அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்படி இது என்ன பெரிய வார்த்தை நான் சொல்லிட்டேன், சும்மா சொன்னேன் வளமாக மாறி. அந்த வார்த்தை அவரை நரகத்தில் அடித்தளது கொண்டு போயிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக கவனமாக இருக்கணும். இது அதாவது சுனன் திர்மிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எனவே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். சூரா காஃப்ல மனிதன் எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அதை எழுதக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையால என்ன நடக்குதுன்னா, அது உள்ளம் நோய்வாய்ப்படுகிறது. அது பேச்சு தான், ஆனா பேச்சுக்கும் உள்ளத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம பேசுற எல்லா பேச்சும் வெறும் உதட்டால வாரதல்ல, உள்ளத்திலே தான் அது வரும். அங்கதான் ப்ரொடக்ஷன். ஆகவே உள்ளத்துக்கு அது ஒரு பாதிப்பு இருக்கிறது. எனவே மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அது வானவர்களால் எழுதப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறதுன்றத ஒரு ஆதாரமாக, மேலதிக ஆதாரமாக கொண்டுட்டு வரோம். எனவே நாவினுடைய ஆபத்துகள் சம்பந்தமாக, விபரீதங்கள் சம்பந்தமான ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது. அதே மாதிரி சுனன் திர்மிதியில் வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி இருக்குது. 2410வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அதாவது சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி அவங்க சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, குல்து யா ரசூலல்லாஹ் ஹத்திஸ்னி பி அம்ரின் அஅதஸிமு பி. எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, நான் அந்த விஷயத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்வதற்காக வேண்டி. அப்ப கால் குல் ரப்பி அல்லாஹ் சும்மஸ்தகிம். அல்லாஹ் என்னுடைய ரப்புன்னு சொல்லி அதுல நீ இஸ்திகாமத்தாக இருந்து விடு, அதுல நீ உறுதியாக இருந்தது. குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மா அஹ்வஃபு மா தகாஃபு அலைய. சொன்னாங்க, என்னுடைய விஷயத்துல நீங்க அதிகமாக பயப்படுவது எதற்கு அப்படின்னா, என்னுடைய விஷயத்துல இவன் இதை செஞ்சிருவானோ, அதை செஞ்சிருவானோ, இந்த பாவத்தை செஞ்சிருவானோன்னு சில ஆட்கள் விஷயத்துல நம்ம பயப்படுவோமே. நம்ம ஒரு புள்ள எங்கேயா போய் ஏதாவது அடிபட்டுருவானோ, அல்லது என்ன சரி ஆபத்து வந்துருமோ, நம்ம பயப்படுவோம் தானே. இதே மாதிரி நபித்தோழர் கேட்குறாங்க, எந்த விஷயத்துல நீங்க நிறைய பயப்படுறத. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஃபஅഖத பிலிசானி நஃப்ஸிஹி, தன்னுடைய நாவை பிடிச்சி காட்டி சும்மா கால ஹாதான்னாங்க. இந்த இருக்குது, இதை கவனமாக வச்சுக்கிட்டு. எவ்வளோ அழகான ஒரு செய்தி பார்த்தீங்களா, அழகான ஒரு செய்தி. இது சுனன் திர்மிதியில் வருது. அதே மாதிரி தாரமி, ஹாக்கிம் போன்ற கிதாபுகளில் ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக நாம் இதை பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. இதே மாதிரி 2406வது இலக்கத்தில் இதெல்லாம் கொண்டுட்டு வராங்க இமாம் அவங்க. அதனால எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். உக்பா பின் ஆமிர் சொல்கிறாங்க, கால் குல்து யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டேன், மன் நஜாத்ன்றாங்க. நஜாத் வெற்றிண்டா என்ன, ஒரு மனிதன் வெற்றி பெறுவதுண்டா என்ன அப்படின்னு கேட்குறான். கால் அதாவது உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக்கொள், நீ என்ன செய்வாய், வெற்றி அடைவாய், உன்னுடைய வீடு சுபீட்சம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாவுதான் மனிதனது வெற்றிக்கும் தோல்விக்குமான காரணமாக இருக்கு. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி சஹீஹ் புகாரில
5032வது இலக்கத்தில் பதிவாகி இருக்குது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ, அதாவது ஃபலா யூதி ஜாரஹு, முதலாவது செய்தி, அவர் தன்னுடைய அடுத்த வீட்டுக்காரருக்கு அவர் நோவினை கொடுக்காமல் இருக்கட்டும். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவராக இருக்கிறாரோ ஃபல் யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும் அல்லது வாயை மூடிட்டு இருக்கட்டும். அப்ப நாங்க ஒரு விஷயத்தை பேசும் போது நாங்க யோசிக்கணும், இந்த பேச்சு தேவையா, இதனால என்ன நன்மை. ஒன்று உலகியல் ரீதியாக அது நன்மையா இருக்கட்டும், அல்லது அடுத்தவர்களுக்கு நாங்க ஒரு ஆறுதல் சொல்ற விஷயமாக இருக்கட்டும், அல்லது நாம ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் இஸ்லாஹ் பண்ற விஷயமாக இருக்கட்டும், அல்லது யாராவது ஒரு சகோதரருக்கு உதவி செய்யற நோக்கத்துல நாங்க பிறரோட பேசுற வார்த்தைகளாக அது இருக்கட்டும், ஏதாவது ஒரு அது உலகத்துக்கும் பிரயோசனமாக இருக்கணும், மறுமை வாழ்க்கைக்கும் பிரயோசனம், அதாவது நல்லவைகளை நோக்கமாக்கணும். இஸ்லாஹ அல்லது மனிதர்களுக்கு உதவி செய்யறத, அல்லது மனிதர்களுடைய துன்பங்களை நீக்கிறத, அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு ஆறுதலாக. சில நேரங்களில் சில வார்த்தைகள் பொய்ய கூட சொல்லலாம். பொய் சொல்லலாமான்னு யோசிப்பீங்க நீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு பொய் சொன்னா அவன் பொய்யனே இல்லை. அப்ப சில நேரங்கள்ல பொய் சொல்றது கூட பிரயோசனம் அளிக்கிற ஒரு இடத்துல பொய்யும் சொல்லணும். பொய் சொல்லலாமான்னு கேட்கப்படாது. அதுக்காக ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல சொன்னாங்கன்னு எல்லா இடத்துலையும் பொய் சொல்லவும் படாது. அப்ப இது முக்கியமான ஒரு விஷயம். எனவே பேச்சுக்கள் என்பது அது நல்ல விஷயங்களாக அது இருக்கணும்ன்ற விஷயத்தை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ் சொன்னேன், அது சஹீஹ் புகாரில 6478வது இலக்கத்தில் செய்தி பதிவாயிக்கு. அது என்ன செய்தின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல் அப்த், ஒரு அடியான் இருக்கிறானே, லா யதகல்லமு பில் கலிமத்தி மின் ரிضவானில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கான ஒரு வார்த்தையை அவன் பேசுறான். அவன் பேசுற வார்த்தை மின் ரிضவானில்லாஹ், அல்லாஹ் பொருந்துற வார்த்தையை பேசுறான். ஆனா லா யுல்கா லஹா பாலன், அவனுக்கு தெரியாது என்னோட வார்த்தை இவ்வளவு அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையா. நான் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி தானே சொன்னேன், சுப்ஹானல்லாஹ் அலீம் தானே சொன்னேன், நான் அல்ஹம்துலில்லாஹ் தானே சொன்னேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது என்னப்பா அவ்வளவு பெரிய விஷயமாண்டு அவன் நினைச்சிக்க மாட்டான். இதுக்கு அல்லாஹ் இடத்துல இவ்வளவு பெரிய அந்தஸ்தாண்டு. லா யுல்கா லஹா பாலன் யர்ஃபஉஹு அல்லாஹு பிஹா தரஜாத், அல்லாஹ் அவன் தரஜாத், அவன் அந்தஸ்தை எங்கேயோ கொண்டு போயிடுவான். அவன் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்தி விடுகிறான். மக்கள் அவனை மதிக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து வருது. என்னப்பா பாருங்க, சில விஷயங்கள் நம்ம செய்வோம், அந்த விஷயத்தால் அல்லாஹு தஆலா நம்ம உயர்த்துவான். ஆனா நமக்கு இதை சொல்லி என்னண்டு அல்லாஹ் நம்மளை உயர்த்துவாண்டிக்கும். சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருந்தா அல்லாஹ் உயர்த்துவான் எங்கேயாவது மனுஷன் தான் இவன் சுப்ஹானல்லாஹ் சொல்றான் அப்படி இல்லை. அந்த வார்த்தை உங்களோட உயர்வுக்கான ஒரு பேஸா இருக்குது, அந்த உங்களோட உயர்வுக்கான காரணியாக இருக்கும். சில மனுஷங்களை பாருங்க, எவ்வளவுதான் அவன் நல்லது செஞ்சாலும் அவனை மக்கள் விரும்புறதில்ல. நீங்க கவனிச்சு பார்ப்பீங்க சமுதாயத்தில் சில என்னடா இவ்வளவு செய்யறான் ஆனா அவனை யாரும் விரும்புறாங்களும் இல்லை. நல்லது செய்யறவன மக்கள் விரும்ப அமைப்பாங்களா? அந்த அங்கீகாரம், மனிதர்களுடைய விருப்பம், மனிதர்களுக்கு மத்தியிலான அவனுடைய அந்த அந்த பொருத்தப்பாடு என்பது அல்லாஹ் வைக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் ஒரு அடியான விரும்பிட்டான்டா என்ன செய்வான்? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு நான் இன்னால விரும்புறேன், நீங்களும் விரும்புங்கன்னு சொல்றான். வானவர் ஜிப்ரீல் என்ன செய்றாங்க? வானவர்கள்ட்ட போய் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னால அல்லாஹ் விரும்பிட்டான், நானும் விரும்பிட்டேன், நீங்களும் விரும்புங்க. வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் விரும்புறாங்க, பூமியில் மக்களும் அவர்களை விரும்புறாங்க. இது எப்படி வரும்? இந்த விருப்ப வார்த்தைக்கு நாம நினைக்கலாம், நாம இந்த மாதிரி பயான் பண்ணா மக்கள் விரும்புவாங்க, இல்லாட்டி நாம 4 பேருக்கு போய் சும்மா அட்வைஸே சில நேரங்களில் தொந்தரவு வைக்கும். வாப்பா இவன் அட்வைஸ் இல்லாம தான் நல்லது, அப்படிதானே? அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ் விரும்புகிற வார்த்தைகள்ன்றது நிறைய இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய பேச மாட்டாங்க, கொஞ்சம் தான் இருக்கும். ஜவாமிஉல் கலீம், அப்புறம் பேச்சுக்கள் குறையணும், அதே நேரம் நல்ல வார்த்தைகளை பேசணும். சில நல்ல வார்த்தைகள் அவனை உயர்த்தி விடு. வ இன்னல் அப்த் லா யதகல்லமு பில் கலிமத்தி மின் சஹத்தில்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு கோபமூட்டக்கூடிய வார்த்தையை அவன் பேசுகிறான். லா யுல்கா லஹா பாலன், அவன் அதுல கவனமே எடுக்கிறான் இல்லை. இதெல்லாம் என்ன, நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். சில ஆட்கள் பேசின வார்த்தையை கேட்டா பக்கத்தில் உள்ளவனுக்கு கல்வி அடிக்கும். ஆனா அவன்கிட்ட போய் என்னதுக்கு, என்ன பாய் நான் என்ன அவ்வளவு முக்கியம், நான் சும்மா தானே சொன்னேன்னு அவன் நினைக்கிறான். ஏண்டா ஒரு கெட்டவன்
தான் பேசுற கெட்டது, நான் சொன்ன உள்ளத்துல நோய் வந்துட்டா அவனுக்கு மோசமானது நல்லதா தான் அவனுக்கு தெரியும். அட இந்த வார்த்தை ஒரு சகோதரனை பாதிக்குது, இந்த வார்த்தை ஒரு குடும்பத்தை பிரிக்குது, இந்த வார்த்தை ஒரு நல்ல உறவுக்கு வேட்டு வைக்குது, இந்த வார்த்தையால இவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வருது, இந்த வார்த்தையால ஒரு நல்ல ஒரு மூமினுடைய நம்பிக்கை பிறர்கிட்ட கேள்விக்குறியாவுது. இதெல்லாம் யோசிக்காம சில எல்லாம் ஜோக்கு அந்த மாதிரி இருக்கப்படாது சார். நம்ம ஒரு நமக்கு சில நேரம் விளங்காம இருந்தாலும் நம்ம இப்படிலாம் பேசினோமே, இன்னாரோட பேசினோமே, இது சரியா, அல்லது நம்மளோட பேச்சுக்கள் சரியா போலான்னு விளங்கலைன்னா நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட போய் இந்த வார்த்தையில் என்ன சரி மிஸ்டேக் தெரியுதா, அல்லது அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கேட்கையாவது வேணும் குறைஞ்சபட்சம். மிக முக்கியமாக இருக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வார்த்தையை அவன் கவனிக்கிறதில்ல, அது பாரதூரமான வார்த்தையை அவன் நினைக்கிறது இல்லை, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்று புகாரில 6478 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகிக்கு சகோதரர்களே. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, அதாவது அல்லாஹ்வை தவிர எந்த கடவுள் இல்லையோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அலா இந்த பூமியை பொறுத்தவரையும், அஹ்வஜ இலா தூலி சிஜின் மின் லிசான், மனிதன் கூடுதலாக சிறை வைக்க வேண்டிய மனித உறுப்புல உள்ளது அவன் நாவு தான்றான். அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த உலகத்துல மனிதனுக்கு ஆக முக்கியமான தேவை என்னண்டா அவன் நாவை மிக நீண்ட கால சிறையில் வைக்கணும். அப்படின்னா வெளியே எடுக்கப்படாது, தேவைண்டா அது வந்தா அவர் நல்லதான் பேசணும். அப்படின்னா என்னது, நாவை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க மௌனமாக இருந்து மக்களுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய தீங்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கான யகூலூன இன்ன லிசானல் முஃமின் வராஅ கல்பி, ஒரு மூமினுடைய நாவு என்பது அவனுடைய உள்ளத்துக்கு பின்னால தான் நிற்கும். அதாவது அவன் யோசிச்சு போட்டு அவனை பேசுவான், முன்னுக்கு உள்ளம் தான் நிற்கும், நாவு பின்னால தான் நிற்கும். அப்படி சொல்றாங்க. யார் சொல்றது? அதாவது ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன லிசானல் முஃமின் வராஅ கல்பிஹி, ஒரு மூமினுடைய நாவு என்பது அவனுடைய உள்ளத்துக்கு பின்னால தான் இருக்கும். ஃபைதா அராத அன் யதகல்லம பிஷைஇன், எதையாவது பேசணும்னு அவன் நினைச்சான்னு சொன்னா ததப்பரஹு பிகல்பி, பேசுறது சரியான்னு நினைக்கிறான் ஃபர்ஸ்ட். அப்படிதான் அதான் அர்த்தம். உள்ளத்துக்கு பின்னால நாவிக்குன்னு என்னது, பேசுறது, நான் பேசுறதாமா, இந்த வார்த்தையை நான் பேசினா பொருத்தமா, இதனால நன்மை இருக்குதா, இதனால யாராவது பயனடைவாங்களா, இல்லாட்டி இந்த இடத்துல டைம் வேஸ்டா அப்படின்னு அவன் யோசித்து விட்டு சும்மா அம்வாஹு பிலிசானிஹி, பொறவு அவன் நாவால பேசுறான். எப்பவுமே யோசிச்சு தான் பேசுவான். இந்த வார்த்தையை நம்ம பேசப்படாதானே, சரில தானே, இந்த இடத்துல சொல்லப்படாதானே, நல்ல வார்த்தை தான், ஆனா இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை தானே அப்படின்னு நம்ம யோசிச்சு பேசுறான். வ இன்ன லிசானல் முனாஃபிக், ஒரு முனாஃபிக்குடைய வார்த்தை நாவை பொறுத்தவரையும் அமாம கல்பிஹி, அவனோட உள்ளத்துக்கு முன்னால நிற்கும். அப்படின்னு சொன்னா ஃபைதா ஹம்ம பிஷைஇன் அம்வாஹு பிலிசான், நினைச்சான் பேசியான். அப்படிதானே? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன சொல்றான், நாயை வளர்த்தா நாயை என்ன செய்யும், நாயை கொழுக்க வச்சா ஓண்ட நாயை ஒன்றை கடிச்ச மாதிரி தான் போயிருக்குது. அதை பாருங்களேன், மக்கள் இங்கே வந்தாங்க, உங்களோட ஊர்வாசலை கொடுத்தீங்க, சொத்துக்களை கொடுத்தீங்க, எல்லாத்துலேயும் உரிமையை கொடுத்தீங்க, இப்போ என்ன உங்களுக்கே அடிக்கிற உள்ள வந்துட்டாங்களா? யார் சொன்னது? அப்துல்லா இப்னு உபை சொன்னானா இல்லையா? நாங்கள் போனோம், மதீனாவுக்கு போனோம், முதலாவது வேலை என்ன செய்வோம், கேவலமானவங்களெல்லாம் விரட்டி விட்டுரும்டான். போகிற ரசூலுல்லாஹ் சொன்னோம், இல்லை நான் அப்படிலாம் சொல்லலையே, போய் சொல்லிவிட்டான். என்ன தெரியுது என்ன சம்பவம்? அப்போ ஒரு முனாஃபிக்கை பொறுத்தவரையும் யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், சும்மா விட்டு அடிக்கிறது தான், பொய்க்கு அவனுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லை, அம்புட்டு அடிச்சுட்டு போறதுதான். டேய் நம்ம பொய் சொல்றோமே, சிந்திச்சா தானே பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு, வாயை விட்டுவான் ஃபர்ஸ்ட்டுக்கு. அவ மிக கவனமா, அதான் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முனாஃபிக்குடைய நாவு என்பது அவனோட கல்புக்கு முன்னால நிக்குது, நினைக்கிறத அவன் பேசுறான். வலம் யததப்பருஹு பிகல்பி, அவன் பேச்சை பற்றி அவன் சிந்திக்கிறான் இல்லை என்று சொல்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. எனவே இந்த முதலாவது விஷயம் என்ன, இந்த உள்ளத்துக்கு ஆகப்பெரிய நஞ்சி பேச்சுக்கள். அதனால பேச்சுக்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், அதனுடைய ஒழுக்கங்களை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். எதை எப்போ பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த வார்த்தையால் நல்லது நடக்கும், எந்த வார்த்தையை பேசினா தீமை வரும், எந்த வார்த்தை நம்மளோட உள்ளத்தை இருகடிக்கும், எந்த வார்த்தை நம்மளோட உள்ளத்தில் நோயை உண்டாக்கும் என்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது ஃபுதூலு நதுர், அதாவது இந்த மோசமான அல்லது அவசியமற்ற பார்வைகள். நிறைய குர்ஆன் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்து நூர்ல, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம்,
மூமின்களுக்கு நீங்க சொல்லிவிடுங்கள், அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை அவர்கள் பேணி பாதுகாக்கணும், மர்மஸ்தானங்களை. தாலிக அஸ்காலஹும், அது அவர்களது உள்ளங்களுக்கு மிகவும் மிகவும் தூய்மையானதாகும். இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் மிகவும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். வகுல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்த வேண்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களது அவயவங்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும், பேணிக்கொள்ள வேண்டும். அப்ப மானக்கேடான விஷயங்களை அவங்க, பார்வைதான் முதலாவது சப்ஜெக்ட். பார்வையை நீங்க பேணினாலே அல்லாஹ் பாதுகாக்கணும். மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து நீங்க தவிர்ப்பதற்கு அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அல்லாஹு தாலா எப்பவுமே ஒரு பாவத்தை ஸ்டார்ட்டை தடுத்துருவான். அதுல பேசிக், அதாவது எதால அந்த அது உருவாகுதோ அந்த வேற அல்லாஹ் புடுங்கிடுவான். இப்ப குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹு தாலா அதாவது எப்படி சொல்றான், முதலாவது கெட்ட எண்ணத்தை ஃபஜ்தனிபு கஸீரம் மினல்லன். இப்போ ஒரு நபரை பத்தி நல்ல எண்ணம் வைக்குது, இந்த சகோதரர் நல்லவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நல்ல எண்ணத்தோட பார்க்கிறேன், அவர்கிட்ட மோசமான எதையும் நான் பார்க்கல. அப்ப எனக்கு அவர் என்னத்தை செஞ்சாலும் நல்லதா தான் தெரியும். எப்ப எனக்கு ஒரு சகோதரனை பத்தி மோசமான பார்வை உருவாகுமோ அதுக்கு பிறகு அவன் செய்யற விஷயமெல்லாம் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கூட வரும். இவன் தான் மோசமான ஆள, இவன் இது செய்யறான், நான் நினைச்சதே மோல பிழை. ரெண்டாவது, அவனை மோசமா நினைச்சதால அவன் செயலை மோசமா தான் நினைப்பேன். செயலை மோசமா நினைச்சா அடுத்தது என்ன செய்வேன், அடுத்தவங்க போய் பேச ஆரம்பிப்பேன். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. பாருங்க அல்லாஹ் தஆலா கட்டம் கட்டமா முதல் ஸ்டேஜில் நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்னா ரெண்டாவதுல உள்ள போறீங்க. ரெண்டாவது கெட்ட எண்ணம். கெட்ட எண்ணம் வந்தா என்ன செய்வீங்க, எப்படியோ ஒரு ஆளை கண்ட உடனே எப்படி அவரை பத்தி ஒண்ணுமே இல்லை, என்ன வேணாம் நம்ம அப்படின்றது பேசல. அவரு என்ன அங்கனையே நீங்க கொஸ்டின் மார்க் வச்சுட்டு போனீங்க, அதான் பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாக்கணும், மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இங்கேயும் பாருங்க, பார்வை போய் ஒரு பெண் வாரா, எதிர்ச்சியா பார்த்தோம், ஓகே, அந்த பார்வை தப்பும் இல்லை, அது நம்மளோட பார்வை. இப்படியே பார்த்து நிற்கிறேன், ஏன்னா முதல்ல பார்வை மிஸ் ஆகிட்டா அடுத்த பார்வை பார்க்கல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இது நம்மளை எங்க கொண்டு போகும், மோசமான இங்க குழப்பிடும், உள்ளத்தை குழப்பம், அப்படிதானே. அதுக்கு பிறகு பாவம், அதுக்கு பிறகு இன்னொரு முறை பார்க்கணும்னு எண்ணம் வரும். அப்ப விபச்சாரத்துக்கான மானக்கேடான விஷயத்துக்கான மெயின் சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்ல, அங்க நிப்பாடு, பிரேக் ஃபர்ஸ்ட். அங்க நீங்க கண்ட்ரோல் ஆகிட்டீங்கன்னா நீங்க கிளியர் தான், அங்க நோய் ஒன்றும் வராது, உள்ளத்துக்குள்ள குழப்பம் வராது, உள்ள சஞ்சலப்படாது, அப்படித்தானே. அப்ப அதிகமான பார்வைகளை தவிர்த்து கொள்ற அந்த ரெண்டாவது கன்செப்ட் அவங்க பேசுறதுக்கான மெயின் சப்ஜெக்ட் இதுதான். எனவே பார்வைகள் என்பது என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 2657வது இலக்கத்தில், இது அரபு இலக்கம், தமிழ்ல வித்தியாசப்படும். அதுல வருது, குத்திப அலா இப்னி ஆதம நஸீபுஹு மினஸ் ஸினா, ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தின் ஒரு பங்கு விதிக்கப்பட்டு விட்டது. என்ன விபச்சாரம், முதிரிக்கும் தாலிக்க லா மஹாலத், அவன் சந்தேகமே இல்லை, அவன் அதை என்ன செய்வான், அடைவான். அந்த சந்தர்ப்பம், அந்த நேரம், அந்த நிலைமை வரும் மனுஷனுக்கு. ஃபல் ஐனானி ஸினாஹுமா அன்-நظர், இரண்டு கண்களுடைய ஜினா விபச்சாரம் என்னடா பார்க்கிறது, அந்த ரெண்டு கண் செய்யற விபச்சாரம் என்ன, அன்-நظர். வல் உதுனானி ஸினாஹுமா அல்-இஸ்திமா, ரெண்டு காது செய்யற விபச்சாரம் என்ன, கேட்கிறது, மோசமான விஷயங்களை கேட்கிறான். அப்ப கேட்கறதுக்கு நீ பார்க்கணும், இல்லாட்டி கேட்கணும். வல் லிசானு ஸினாஹா அல்-கலாம், பேச்சு நாவு செய்யற விபச்சாரம் என்னடா மோசமானதை பேசுறது. வல் யது ஸினாஹா அல்-பத்ஷ், கரம் செய்கிற விபச்சாரம் தவறான விஷயங்களை தொடுவது. ஒரு ரிஜில் ஸினாஹா அல்-குத்தா, கால் செய்கிற விபச்சாரம் என்ன, மோசமான விஷயங்களுக்காக நடப்பது. வல் கல்பு யஹ்வி வயத்தமன்னா, வல் கல்பு யஹ்வா வயத்தமன்னா, உள்ளம் என்பது அதை ஆசைப்படுகிறது, அதை அடையணும்னு நினைக்குது. வயுஸத்திகு ذلிகல் ஃபர்ஜ் வயுகذிபுஹு, மனிதனது அந்த மறைவிடம் ஒன்று அது உண்மைப்படுத்த வைக்குது அல்லது இல்லாமல் ஆக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில நிற்கிறது இறையச்சம் தான். நீங்க எந்த லெவல்ல போறீங்களோ அந்த லெவல்ல உங்களுக்கு பாதுகாப்பு. முதல் படியிலே நீங்க ஏறாம விட்டீங்கன்னா அடுத்த படியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகும். அல்லாஹ் பாதுகாக்கும். ஏன்னா உள்ளத்துக்குள்ள அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த அந்த ஷஹவாத்துகள், அந்த மோசமான பாவ அலைகள் வாரத்துக்கு மெயின் காரணம் என்ன, உங்க கண்ணு தான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்தை மிகவும் கவனமா சொல்றாங்க, உங்களோட பார்வையை நீங்கள் தாழ்த்துங்கள். என்னது,
ஒரு முறை நீங்க அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, அப்பாஸ் ஃபதுல் இப்னு அப்பாஸ் பின்னால் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வராங்க. அந்த நேரத்தில் ஃபதுல் என்ன செய்றார், பார்க்குறாங்க அந்த பெண். ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய தலையை பிடிச்சி திருப்பி விடுறாங்க, பார்க்காதன்றாங்க. அதே நேரத்தில் ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்க, சால்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நத்ரில் ஃபுஜா. எதேர்ச்சியாக சில நேரங்களில் என்ன செய்யலாம், சில பெண்களை பார்த்துடலாம், சில நேரங்களில் சில காட்சிகளை பார்த்துலாம். எதேர்ச்சியா திடீரென்று எதேர்ச்சியாக அல்லது பார்க்கக்கூடிய அந்த பார்வை சம்பந்தமாக நான் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டேன். ஃபஅமரனி அன் அஸ்ரிஃப பஸரி, என்னுடைய பார்வையை நான் திருப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க. இந்த செய்தி நீங்க சஹீஹ் முஸ்லிம்ல 2159வது இலக்கத்துல இந்த செய்தியை பார்க்கலாம். ஆகவே மனிதனது உள்ளங்களுக்கு நஞ்சு என்று சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன, உங்களோட பார்வைகள், அவசியமற்ற பார்வைகளை நீங்க தவிர்க்கணும். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அந்த செய்தியை கொண்டு வந்து சொல்றாங்க, நதுரத்தில் ஃபஜா அன் யகஅ பஸருஹு அலல் அஜ்னிபா. அதாவது ஒரு அஜ்னபியான திருமணம் முடிப்பதற்கு ஆகுமான தாய் சகோதரி அல்ல, அஜ்னபியான பெண்களை பார்க்கிற அந்த திடீர் பார்வை என்பது, முதலாவது அந்த பார்வை என்பது அது ஒரு பாவமாக மாறாது. அந்த பார்வை என்பது ஷஹ்வத்தாக இருக்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்திருக்கிறாங்க அப்படித்தானே, சில ஹதீஸுகளில் வருது, கன்னங்கள் சிவந்த ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க தானே அப்படின்னு. அதனால் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா இது சம்பந்தமாக ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த தலைப்பில் இது நிறைய பேச இல்லாது, இன்ஷா அல்லாஹ் தனியான ஒரு தலைப்பில் நாம் அதை படிப்போம். அதாவது இந்த பார்வையுடைய நோக்கம் ஷஹ்வத்தாக இருக்கணும். வழங்குதா, ஒரு உரை நிகழ்த்தக்கூடியவங்க முன்னால சில நேரம் பெண்கள் இருப்பாங்க, வழங்குதா. அப்ப பெண்களை பார்க்க பார்வை மோசமான பார்வையாக அது இருந்தா அதை அவர் தவிர்க்கணும். இப்போ நான் உரை நிகழ்த்தின முன்னால பெண்கள் இருக்கிறாங்க, அப்ப எனக்கு அந்த பெண்களை பார்க்கும்போது சில நேரம் அது ஒரு சலனத்தை உண்டாக்குதுன்னா நான் சொல்லணும், திரையை போடுங்க, நான் பயான் பண்றேன். ஏன் எனக்கு விளங்குதானே, இல்ல ரசூலா செஞ்சுக்கிறாங்க, நீ உன்னோட பார்வை சரியில்லையே என்ன செய்யறது. ஆகவே இது முக்கியமான ஒரு மார்க்க மஸ்அலா, இதை கொஞ்சம் விரிவாக பேசணும். எனவே நீங்க சுருக்கம் வழங்கணும். அதாவது ஒரு இன்பத்தோட அல்லது ஒரு மோசமான ஒரு எண்ணத்தோட அல்லது ஒரு ஆசையோட பார்க்கக்கூடிய இந்த பார்வை என்பது ஹராமானதுன்றது நமக்கு விளங்குது. ஒரு முறை பார்த்தோம், ரெண்டாவது முறை பார்க்க தூண்டுதுன்னு ஆசை தான். அதனால ரசூலுல்லாஹ் ரெண்டாவது பார்வை அது இல்ல, ரெண்டாவது முறையும் ஆசை இல்லாம தான் சும்மா தான் பார்த்தேன்னு ஒரு ஆள் சொன்னா போய் சொல்றாரு. இது தடை நேரடியா வந்திருக்குது. இப்ப நான் சொல்ற மாதிரியான ஒரு மார்க்க நிகழ்ச்சி, ஒரு மார்க்க கேள்வி பதில் மாதிரியான இடங்கள்ல முன்னுக்கு இருக்கிறாங்க. ஆனா நாங்க அதுக்காக ஒரு பெண் அப்படி கூர்மையா பார்த்துட்டு பேன் பண்ணுங்களா, அப்படி பண்ண இல்லை, நம்மளோட சிந்தனை சிதறிடும். பொதுவாக பார்க்கிறோம், அது அந்த மாதிரி விஷயங்கள், இது மார்க்க மசாலாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நம்ம எல்லாத்தையும் கொண்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுக்காக அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே பார்வைகள் என்பதும் சில போது என்ன செய்யும், நம்முடைய உள்ளங்களை குழப்பறதுக்கான ஒரு நஞ்சாக இருக்கிறது அப்படின்றத இரண்டாவது விஷயமாக சொல்றாங்க. ஆனா இதுல நிறைய விஷயங்கள் சொன்னாலும் சுருக்கம் இதுதான். மூன்றாவது ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா, அதாவது ஃபுதூலு தஆம், சாப்பாடு ரொம்ப போட்டு அதிகமா சாப்பிடுவது சரிதானே. இப்ப இந்த விஷயத்துல சில நேரங்கள்ல இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் சில கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனா அவங்க கொண்டு வர அந்த செய்தியை பார்க்கும்போது அவங்க ஏன் அதை சொல்றாங்கன்னதே இப்போ சும்மா எழுதல, அந்த கிதாபில் உள்ள விஷயங்களை அதுல ஒரு செய்தி கொண்டு வராங்க. சுனன் திர்மிதியில இந்த செய்தி வருது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க இந்த செய்தியை சஹீஹ் என்று சொன்னாலும் ஒரு சிலர் இந்த செய்தியில ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா மானா சஹீஹ், இது இந்த கருத்தை சொல்லக்கூடிய வேறு சில செய்திகளும் இருக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கில்லத்து தாம், அதாவது குறைந்த வகையான இந்த சாப்பாடு இருக்குது. இமாம் சொல்றாங்க இது இந்த உள்ளத்தை எப்பவுமே ஒரு நல்ல நிலைமையில அது வச்சிட்டிக்கும். நல்ல கூவத்துல் ஃபஹும், நல்ல ஒரு விளக்கசாலியாக அவனை வச்சிக்கும். அவனோட நஃப்சு எப்பவுமே ஒரு கண்ட்ரோலாகத்தான் அது இருக்கும். அவனோட ஹவா, அவனோட பேராசைகள், அவனோட கோபம் இதெல்லாம் குறைஞ்சு போய் தான் இருக்கும். அதனால நோம்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேடு என்று சொல்றதுக்கான காரணங்களும் இருக்கலாம், வல்லாஹு அலம். ஆனால் ஒரு மனிதன் கூடுதலாக அவன் சாப்பிட்றான்னா இது எல்லாமே உல்டா வாய்க்கும். அவனுக்கு எதுலையுமே ஒரு வணக்க வழிபாட்டை கூட அவனால் உற்சாகமாக செய்ய இயலாது. ஏன்னா அவனுடைய அந்த யதார்த்தத்துக்கு மாற்றமாக இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்தி திருமதியில வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா மலஅ ஆதமியுன் விஆஅன் ஷர்ரன் மின் பத்ன், ஒரு மனிதன் நிரப்பக்கூடிய மோசமான பை என்னன்னு சொன்னா அவனோட வயிறு தான். அவன் நிரப்புற பைகள்லேயே அவன் நிரப்புற மோசமான பை என்பது அவனுடைய வயிறு தான். பிஹஸ் பிப்னி ஆதம உக்குலாத்துன் யுகிம்ன சுல்பஹு,
அவன் ஒரு ஆதமுடைய மகனுக்கு அவனுடைய முள்ளந்தண்டை நிமித்தி நிற்கிற அளவுக்கு சாப்பாடு இதே அவனுக்கு போதுமானது. ஃபைன் கான லா மஹாலா, இல்லை அது நம்ம கொஞ்சம் கூட சாப்பிடணும் மாதிரின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தா ஃபசுலுசுன், 1/3 அவனுடைய சாப்பாட்டுக்காக, 1/3 அவனுடைய குடிபானத்துக்காக, இன்னொரு பகுதியை மூச்சுறதுக்கு அவர் வச்சுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தியை சுனன் திருமிதியில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். இப்னு மாஜால 3349 இந்த செய்தியை பார்க்கலாம். திருமிதியில் 2380 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாயிருக்கு. அப்போ சாப்பாடுன்றது அளவை தாண்டினா அது நமக்கு பல விஷயங்களை குழப்பங்களை அது கொண்டு வரும்ன்ற ஒரு அடிப்படையில் செய்தியை கொண்டு வரோம். இப்போ சிலவங்க சாப்பிட்றது கிடைச்சா அள்ளி போடுறது தான். ஒரு ஆள் சாப்பிட்டு வந்திக்காரு, சாப்பிட்டு வந்தால் இப்போ அவருக்கு மூச்சு வருதில்லை, மூச்சு இந்த உடையலாமை. அவன் சொன்னான் விரலை விட்டு சத்தி எடுங்கன்னான். நீங்கள் வேற விரலை விடுறது கிடையாது தான் நான் வாழைப்பழத்தை திண்டிப்பேன்ட்டான். அப்படி சாப்பிட்டா மனுஷனுக்கு பேலன்ஸ் பண்ணி தொலையலுமா? முதலாது தொலையே இல்லாது. நோம்பு எப்படி பிடிக்கிறது? இப்படி சாப்பிட்டு பழகினா நோம்பு பிடிக்கலுமா? பிடிக்க இயலாது. அது உள்ளத்துக்குள்ள பிரச்சனை தான். அதிகமான சாப்பாடு என்பது உங்கள் உள்ளத்துக்கு ஒரு என்னவா இருக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும் அடிப்படையில் இந்த செய்தியை கொண்டுகிட்டு வராங்க. அப்போ இது சம்பந்தமான இதான் சுருக்கம். இதில் அடுத்தது ஃபுதூலுல் முகாலத்தா. இதை ஏன்னா இந்த சப்ஜெக்டை முடிச்சிடும் ஒரு 2-3 நிமிஷத்தில். அதாவது தேவையில்லாமல் மக்களோட கலக்குறது அப்படின்னு சொன்னால் தனியாக உட்காந்துட்டிக்கணும் அப்படி இல்லை. இந்த பயானுக்கு ஆள் கழிக்கிறாங்க அந்த நோக்கத்தில் அவர் இதை எழுதலை. மக்களோட கலக்கிறதுன்ற மக்கள் வரக்குள்ள 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. எந்த மக்களோட நீங்க கலந்தா உங்களோட ஈமானுக்கு சேஃபோ அந்த மக்களோட கலந்துறீங்க. அதுவும் ஈமான சேஃப் பண்ற இடத்துல மட்டும்தான். வணங்கதா சொல்றது. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பொதுவாக தேவைக்கு மிஞ்சிய அதாவது அதிகமாக அனாவசியமானவர்களோடு நாங்கள் கலந்து வாழ்வது என்பது அதாவது ஒரு ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக அது சில நேரம் மாறிவிடும். சில போது அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அது இல்லாமலாக்கக்கூடிய விஷயங்களையும் சில போது அது இல்லாமலாக்கிவிடும். எத்தனையோ மோசமான பழக்க வழக்கங்களுக்கு இந்த அதிகமான மோசமானவர்களோடு கலந்து வாழ்வது காரணமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் நண்பர்களை பற்றி சொன்னாங்களா இல்லையா? ஒரு மனிதன் தன்னுடைய உற்ற நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான், எனவே உங்கள் நண்பர் யாருன்னு பார்த்துக் கொள்ளுங்கன்றான். அப்ப நட்பு என்பது நல்லது போல சில நட்புகள் தவிர்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மனிதர்களை நாளைய மறுமை நாளில் கியாமத் நாளில் அவர்களுக்கு நிழல் கொடுக்கப்படும். ஒரு ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக அலைஹி. 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காகவே நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சிட்டாங்க. அப்படின்னா நமது நட்புகளும் நமது 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 உறவுகளும் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கும். நம்ம யாரோடையாவது சேர்ந்து வாழ்றோம், சேர்ந்து நடக்கிறோம்டா, இவர் நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பாய்க்கிறார். இவரோட சேர்ந்தா தொழுகி போக முடியுதில்லை, இவரோட சேர்ந்தா பயானுக்கு போக முடியுதில்லை, இவரோட சேர்ந்தா எப்பவுமே சினிமா பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு, இவரோட போய் சேர்ந்தா சினிமா பாட்டு தான் கேட்கிறாரு, இவரோட சேர்ந்தா நல்லதுக்கு நமக்கு எந்த வகையிலையும் இல்லை, இவரோட நம்ம தூரமாயிரும். அப்ப இந்த மாதிரியே இல்லை இல்லையா, நமக்கு எவ்வளவு நாள் பழகினால் அவர் என்ன பேசினாலும் கூட்டாளி இல்லையா அப்படின்னு போனீங்கடா உங்களை கொண்டு ஃபசாத போட்டுவார், உங்களோட உள்ளதை கூட போட்டுவார். இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே, முக்கியமான ஒரு விஷயம். எனவே தான் சொல்றாங்க அதாவது இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு பதாயுல் ஃபவாயித் ஒரு கிதாபு நீங்க, அதாவது வினோதமான பயன்பாடுகள் அப்படின்னு இதுல ஒரு தனிப்பட்ட ஒரு தலைப்பல்ல முக்கியமான பல விஷயங்களை இதுல கொண்டு எழுதுறாங்க. பல விஷயங்கள், தப்சீர்கள், சில விளக்கங்கள். அதாவது இந்த கிதாபை ஒரு சொல்லப்போனால் கொஞ்சம் ஒரு துறை தேர்ச்சி உள்ளவங்க பார்த்தா தான் விளங்குற அளவுக்கு கொஞ்சம் டீப்பான ஒரு நூல்களில் ஒன்று. அவங்க இதில் மனிதர்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. 4 வகையாக பிரிக்கிறாங்க. நீங்கள் யாரோட சேர்ந்தா நல்லது, யாரோட சேர்றது உங்களுக்கு நஞ்சு, யாரோட சேர்ந்தா நீங்கள் ஹலாக். இந்த 4 விஷயங்களை சொல்றாங்க. அதுல முதலாவது வகையா யாருன்னு சொன்னா, நான் அந்த அரபு சொல்லாம தமிழ்ல மட்டும் சொல்றேன். அவங்களோட சேர்றது உங்களுக்கு சாப்பாடு போல. சாப்பாடை அவாய்ட் பண்ணலுமா? அவாய்ட் பண்ண இயலாது. அப்போ யாரோட நீங்க சேருவது உங்களுக்கு ஒரு ஈமானிய ஊட்டச்சத்தா இருக்குதோ அப்படியானவர்களது நட்பு. அவங்க உங்களுக்கு நல்லதுகளை சொல்லுவாங்க, ஷைத்தானுடைய சதிவலைகளை பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க, உள்ளங்களுடைய நோய்களை பத்தி சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய சிகிச்சை என்ன, மருத்துவம் என்னன்றத உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பத்தி சொல்லுவாங்க.
இது ஒரு வகையானவங்க. இவங்களை நீங்க தவிர்க்க இயலாது. சொல்லி போட சொல்றாங்க ஃபஹாத தர்பு ஃபீ முகாலததிஹிம் அர்ரிபுஹு குல்ல ரிபஹ்ன்றாங்க. இந்த மாதிரியான ஆட்களோடு சேர்ந்து லாபம் தான், முழுவதுமே உங்களுக்கு லாபம் தான். நல்ல மக்களோட நீங்க தவறு செஞ்சா சொல்லுவாங்க, முகஸ்துதி காட்ட மாட்டாங்க. தவறு செய்றீங்கப்பா, அதுக்காக வந்து நின்றுட்டு தவறுண்டா, உதாரணமா ஒரு ஆள் வந்து 2 நண்பர்கள், இவர் வந்து தொழும்போது இந்த கையை வந்து இந்த இப்படி ஒரு ஜெய வச்சுக்கார். என்ன நீங்க தொழுகையில் நாய் படுக்கிற மாதிரி படுக்கிறீங்கன்றது கேட்டா, இது நல்ல மெத்தடா? அப்போ ஒரு இப்படி ஹதீஸில் வருது. நீங்கள் அந்த மாதிரி நட்புண்ட போர்வையில் சில ஆளுக்கு மோசமாக பேசுகிற ஆளுக்கெல்லாம் இருக்குது. அப்போ நல்லது தானே நான் சொன்னேன், நாய் படுக்கிறேன்னு ரசூலா சொன்னது தானே சொன்னேன்னு சொல்லலுமா? அது ஒரு அதபீக்குது, அப்படி தானே? நல்ல விதமாக நீங்கள் பேசுங்க, அழகிய முறையில் உபதேசம் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸன், அழகான உபதேசம். அப்போ இது முதலாவது வகையான ஆட்கள். 2வது வகையான ஆட்கள் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு மருந்துக்கு மாதிரியான ஆட்கள், தேவைப்பட்டா தான் போடணும், அதுக்காக டெய்லி மருந்து குடிக்கப்படாது. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து நீங்க வந்து சில நேரங்களில் உலக தேவைகளுக்காக நீங்க அவங்களோட சேர்ந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்னா நீங்க அவங்ககிட்ட தான் போய் ஆகணும், அது மருந்து, இல்லாட்டியும் சரி வராது. நீங்க வியாபார ரீதியாக அவங்களோட தொடர்பு, வேற ஒன்றும் இல்லை. அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக ஒரு கம்பெனி ரீதியாக வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. அதுக்காக நீங்க 25 கம்பெனியோட என்னோட பார்ட்னர்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையில எல்லா ரகசியங்களையும் நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? உங்களோட மனைவியை பத்தி சொல்றது, உங்களோட பாப்பா பத்தி சொல்றது இல்லை. அது மருந்து தான், தேவைப்பட்ட எடுத்துக்கொள்ளும். உங்களை தேவை அவசியம். அந்த மாதிரியான ஒரு சாரர் இருக்கிறாங்க, இவங்களை கிட்டத்தட்ட மருந்து போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் இது தமிழ் கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி செஞ்சுட்டேன், நான் கொஞ்சம் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாவே வாட்சிக்கொள்ள இருக்கும். இது 2வது. இன்னொன்று இது வந்து, அதாவது வந்து அவங்களோட நீங்க சேருவது என்பது நோய். முதலாவது வகையான ஆட்கள் உங்களுக்கு சாப்பாடு, 2வது வகையான ஆட்கள் யாரு? மருந்து மாதிரி, அது வேணும், இல்லாம இருக்கல. அது அதே நேரத்தில் அதை 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருக்கவும் இல்லை, தேவைக்கு எடுத்துட்டு நிப்பாட்டிடணும், அப்படித்தானே? 3வது வகையான ஆட்கள் நோய் தான், அது என்ன தேவை நமக்கு, போவே படாத அந்த பக்கம். 3வது வகையானவங்க, இது யார் சொல்றது? இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா சொல்றாங்க. இவங்க யாருன்னு சொன்னா, அவர்கள் நோயை போன்றிருப்பார்கள். இந்த மாதிரியான ஆட்களோட நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர நோயாளியாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள், குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அவர்கள் வந்து நீங்க சொல்ற நல்லதை கேட்கவும் மாட்டாங்க, உங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லித்தரவும் மாட்டாங்க, நீங்க சொல்ற நல்லதை கேட்கவும் மாட்டாங்க. அவங்க ஏதாவது உங்களுக்கு நல்லது சொல்லி தருவாங்களா? அதையும் சொல்ல மாட்டாங்க. நீ பாவமான ஒரு விஷயம் செஞ்சா அவங்கள தடுக்கவும் மாட்டாங்க, அவங்களும் பாவம் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் நோய்கள். இந்த மாதிரி ஆக்களோட நீங்க கலந்தீங்கன்னா உங்களோட உள்ளத்துக்கு, உங்களோட ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, உங்களுக்கு நிரந்தர உள்ளம் நோய்வாய்ப்படுகின்ற அளவுக்கு மாறிவிடுவார்கள். இதே மாதிரி 4வது ஒரு விஷயத்தை சொல்றாங்க, என்னன்னு கேட்டா, இவங்க யாருன்னு சொன்னா அவர்களோடு நீங்க சேர்ந்தா உங்களுக்கு ஹலாக்கு தான். இதாவது நோய், இது நேர டைரக்ட் அழிவுதான் அப்படின்னு 4வது ஒரு வகையான சாராரை சொல்றாங்க. அவங்க யாருன்னு சொன்னா அஹ்லுல் பிதா, இந்த மார்க்கத்திர போர்வையில் இருக்கிறாங்களே, அவங்களோட போய் சேர்ந்தா ஷிர்க்கத்தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க ஷிர்க்குக்கு எதிராக இருந்தீங்கன்னா பைத்தியம் அவங்களுக்கு, லூஸ் அவங்களுக்கு, இது அப்படின்னு உங்களை போட்டு குழப்பி, அதான் இவர் சொல்ற பார்த்தா சரிதானேன்ற மாதிரி அஹ்லுல் பிதா வஹும் அஹ்லுல் பிதா வத்தலாலா. அதாவது வந்து அவங்க வந்து சுன்னாவை விட்டு விட்டு பிதஅத்துகளை அவர்கள் செய்கிறார்கள். அத்தாஊன இலா ஹிலாஃபிஹா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வதற்கு உங்களை அழைக்கிறார்கள். ஃபயஜஅலூன சுன்னத பித்அத்தன், நீங்க சுன்னாவை செஞ்சா அவங்க பிதஅத்தாக அதை மாத்துறாங்க. வல் பிதஅத்த சுன்னத்தன், பிதஅத்த சுன்னான்றாங்க. அவங்க நீங்க சுன்னாவை செஞ்சா என்ன இது புதுசா செய்றீங்கன்றாங்க. பிதஅத்த இது நல்ல விஷயம், இதுதான் நாங்க எங்களோட வாப்பா அம்மா செஞ்சது. பிதத்தை சுன்னாவாக்குறாங்க, சுன்னாவை பிதத்தாக்குறாங்க. இவங்க தான் மிக மோசமானவர்கள். இப்படிப்பட்டவர்களோட ஒரு மூமின் உட்காரக்கூடாது, அவர்களோடு அமரக்கூடாது. அவர்களோடு நீங்க சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அது மௌத்துக்கு சமனானது என்பதை 4 விஷயங்களை சொல்றாங்க. அப்ப இந்த 4 விஷயங்கள் என்னன்னு சொன்னா உள்ளத்துக்கான நஞ்சு. முதலாவது விஷயம் என்ன? ஃபுதூலுல் கலாம், அவசியமற்ற வீணான தேவையற்ற பேச்சு. 2வது விஷயம் என்ன? அவசியமற்ற பார்வை. 3வது விஷயம் என்ன? அதிகமான சாப்பாடு. 4வது விஷயம் என்ன? மக்களோட தேவையற்றவர்களோட அதிகமாக கலக்குறது. இந்த 4ம் உள்ளத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு இது யார் சொல்றது? இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. வழங்குதா சொல்றது? இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க
அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்ததாக நாங்கள் படிக்கிற விஷயம் என்னண்டா, நாங்கள் ஏற்கனவே படித்தோம் நல்ல உள்ளங்கள் எப்படி இருக்கும், நல்ல உள்ளங்கள்ட தன்மையை கடந்த வகுப்புல படித்தோம். இந்த நல்ல உள்ளங்களாகவே அது இருக்கணும், நோய்வாய்ப்படாமலும் மரணிக்காமல் இருக்கணும்டா, அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை அடுத்த வகுப்புல படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அறிவிப்பீங்க தானே? அடுத்த வகுப்பு எப்போன்னு நான் சொல்லலை, அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். அல்லாஹு தாலா கேட்ட விஷயங்களை அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்றும், இந்த சபையில் வந்திருக்கக்கூடிய எமக்கும் நமது பெற்றோர்கள் உறவினர்களுக்கும் அல்லாஹு தாலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்ந்த இடத்தை தரணும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் துஆ செய்கிறேன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.